இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான கணக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான கணக்கு. நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் பொதுவாக நீங்கள் நிறைய கொஸ்டின் பேப்பரில் இந்த கணக்கை பார்த்துருக்கலாம். இதே நம்பர் மாறாமல் இதே கணக்கை நீங்கள் பார்க்கலாம். அதாவது a is equal to 3 1 minus 1 2 எனில் a square minus 5a plus 7i2 is equal to 0 என நிறுவுக. ரொம்ப சிம்பிளான கணக்கு, ரொம்ப முக்கியமான கணக்கு. சரிங்களா? இப்போது கணக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய பேசிக் உங்களுக்கு நல்லா தெரியணும். அதாவது சாதாரண பெருக்கலுக்கும் அணிப்பெருக்கல், இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னங்க இருக்குது? ஏ ஸ்கொயர் இருக்குது. பொதுவாக நமக்கு ஏ ஸ்கொயர்னால் என்னென்னு தெரியும்ல? ஏ ஸ்கொயர்னால் என்னென்னு நமக்கு தெரியும். ஏ இன்ட்டு ஏ, இதுதான் ஏ ஸ்கொயர் இல்லைங்களா? உதாரணத்துக்கு 2 ஸ்கொயர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? 2 இன்ட்டு 2 4, கரெக்டுங்களா? இது சாதாரண பெருக்கல். இப்போ அணிப்பெருக்கல்ல அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 அணியையும் நம்ம பெருக்க போகிறோம். ஆனால் ஒரே அணி தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே ஏ தான் திருப்பி எழுத போகிறேன். 3 1 மைனஸ் 1 2, 3 1 மைனஸ் 1 2. ரொம்ப முக்கியமானது, கிளியராக பார்த்துக்கோங்க. இது எப்படி நாம் வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரோ இன்ட்டு காலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்சியை நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்சி பைக் இருக்குது, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கிரிக்கெட் அணி இருக்குது, எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோவையும் காலமையும் பெருக்கணும். இதுக்கு பேர் ரோங்க, இதுக்கு பேர் காலம்ங்க. சரிங்களா? 3 1 இருக்கு பார்த்தீங்களா? இது ரோ, இது வந்து காலம். இப்போ இவனையும் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். அதே போல் இவனையும் மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுங்களா? ரோவையும் காலமையும். நெக்ஸ்ட் அதே போல் இந்த ரோவையும் இந்த காலமையும். நான் சொல்லும்போது கஷ்டமாக இருக்கலாம், வீடியோவை உங்களுக்கு புரியலன்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மல்டிப்ளை பண்ணலாமா, பெருக்கலாமா? 3 3s are 9 இல்லையா? அடுத்து இங்கே வந்துடணும். இந்த ஒன்றையும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸு ஓர் 1 1, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் முடிஞ்சா? அடுத்து வாங்க, இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 1s are 3, 1 into 2 2. அப்போ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு வந்ததுனால மிடில் மைனஸ் போட்டோன்னா, எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் போடணும். புரியுதுங்களா? அடுத்து கீழே வந்துடுங்க. -1 இன்ட்டு, அதாவது இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். -1 இன்ட்டு 3 -3. ஏங்க? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு 1 3 3. அடுத்த நம்பர் வந்துருங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸு 2 2, 2 1s are 2. புரியுதுங்களா? அடுத்து வாங்க, -1 இன்ட்டு 1 -1, 2 2s are 4. புரியுதுங்களா? இவ்வளோ தாங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அடுத்து கீழே வந்துடுங்க. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை சுருக்குன்னா நமக்கு ஏ ஸ்கொயர் கிடச்சிடும். 9ல் 1 போச்சுன்னா 8, 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. ஒருத்தவன்ட்ட -3 ரூபா கடன் வாங்கியிருக்கான், ஒருத்தன் 2 ரூபா கடன் வாங்கியிருக்கான், மொத்தம் 5 ரூபா கடன் வாங்கியிருக்கான். -5, 4ல் 1 போச்சுன்னா 3. இது தாங்க ஏ ஸ்கொயர். ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன டேர்ம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, என்ன கேட்டிருக்காங்க? இங்கே -5a கேட்டிருக்காங்களா? மைனஸ்லாம் விட்டுருங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு 5a மட்டும் கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸி 5a கண்டுபிடிக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கணும்? 5a என்னங்க அர்த்தம்? 5 இன்ட்டு ஏன்னு அர்த்தம்ங்க. 5 இன்ட்டு ஏன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? 5 இன்ட்டு ஏ நமக்கு கொடுத்துருக்காங்களா? அதே கொஸ்டின் எழுதுங்க. 3 1 -1 2, 3 1 -1 2. இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அதாவது 2 அணியை பெருக்கிறதா இருந்தால் தான் ரோ இன்ட்டு காலம் எல்லாம். ஒரு சிங்கிள் நம்பரையும் அணியையும் பெருக்கிறதா இருந்தால் ரோ இன்ட்டு காலம்லாம் கிடையாது. எப்படி பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கோங்க. பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், I3 15, முடிஞ்சு, அவ்வளோதான். I1 5, 5 இன்ட்டு -1 -5, I2 10. இவ்வளோ தாங்க.
ரொம்ப சிம்பிள். 5 வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். உங்கள் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் 5 வச்சு இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பெருக்கிடணும். அடுத்து இங்கே என்னங்க சொல்கிறாங்க, அதுக்கு அடுத்த டைமு 7i2. அதென்ன சார் புதுசாக இருக்குது, i2லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, i2ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, 7 × i2 அப்படி தான் அர்த்தம். i2னா ரொம்ப எளிமை, 1001. i2னா இதுதான் 1001. அப்போ பெருக்குங்க, 7 7 7 × 0 0 7 × 0 0 7 1 7. புரியுதுங்களா? அப்போ பாருங்க, நம்ம 3த்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் a² கேட்டாங்க, a² கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து -5a கேட்டாங்க, -5a, அதான் 5a கண்டுபிடிச்சிருக்கிறோம். 7i2 கேட்டாங்க, 7i2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் படி நான் அதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ என்ன அரேஞ்ச் பண்ண போகிறேன், a² -5a + 7i2. ஃபர்ஸ்ட் a²க்கான ஆன்சர் எழுதிக்கலாமா? a²க்கு எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் 85 - 5 3. அடுத்து -5a, மைனஸுக்கு கரெக்டாக மைனஸ் போடுங்க. 5aக்கு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் 15 5 -5 10. அடுத்து 7i2க்கு எனக்கு என்ன வந்துச்சு 7007. இதுக்கு அடுத்து ரொம்ப ஈஸிங்க, ஏன்னா இவன்லேருந்து இவனை மைனஸ் பண்ணணும், இவனை ப்ளஸ் பண்ணணும். இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணணும், இங்கே ப்ளஸ் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி. நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்களேன், எழுதும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். 8 - 15 + 7 5 - 5 + 0. என்னங்க பண்ணியிருக்கேன், முதல் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு ப்ளஸ் முதல் உறுப்பு, ரெண்டாம் உறுப்பு மைனஸ் ரெண்டாம் உறுப்பு ப்ளஸ் இரண்டாம் உறுப்பு. அப்போ வழக்கம் போல் அடுத்து மூன்றாம் உறுப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூன்றாம் உறுப்பு ப்ளஸ் 0. அடுத்து நான்காம் உறுப்பு வாங்க, 3 - 10 + 7. புரியுதுங்களா? இவ்வளோ தான் ப்ளஸ் மைனஸ், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு செகண்ட் கீழே உள்ளதில் ஃபஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். 8ஐயும் 7ஐயும் கூட்டினா 15, 15ல் 15 போச்சுன்னா 0, 5லையும் 5 போச்சுன்னா 0, -5 + 5 0, 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10, 10ல் 10 போச்சுன்னா 0. அப்போ எனவே a² - 5a + 7i2 = எல்லாமே 0 வந்துச்சுன்னா 0 என நிறுவப்பட்டது. அவ்வளோதாங்க. திருப்பி ஒரு தடவை ஒரு சின்னதாக நான் சொல்கிறேன் பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. ஒரு அணி கொடுத்துருவாங்க, a²னா a × a ரோ இன்ட்டு காலம் ரோ இன்ட்டு காலம், கீழே ரோ இன்ட்டு காலம் ரோ இன்ட்டு காலம். இதை ஒரு தடவை 2 தடவை நீங்கள் தனியாக எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். 5aனா 5 × அணி a, 5 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். 7i2னா 7 1001 7 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். கொஸ்டினை எழுதிக்கிறேன். கொஸ்டினுடைய ஆர்டரில் இது a² உடைய ஆன்சர், 5a உடைய ஆன்சர், 7i2 உடைய ஆன்சர். முதல் உறுப்பு ரெண்டாம் உறுப்பு, இங்கே கீழே முதல் உறுப்பு, கீழே வந்து ரெண்டாம் உறுப்பு கூட்டி கழித்து பார்த்தா எல்லாமே 0 0 வருது. நம்ம ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருச்சு. திருப்பி சொல்கிறேன், இந்த கணக்கு ரொம்ப 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 முக்கியமான கணக்கு.